ஆதாமோட விழா எலும்பிற்கும் சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்திற்கும் ஒரு மர்மமான தொடர்பு இருக்கு. ஆதாம முதல் மனிதன்னு சொல்றோம், இயேசு கிறிஸ்துவ ரெண்டாம் ஆதாம்னு நம்ம சொல்றோம். ஆதாம் தனிமையா இருக்கிற நல்லதல்ல, தேவன் அவனுக்கு ஒரு மனவாட்டியை கொடுக்கணும்னு நினைச்சப்போ அவனுக்கு நித்திரை அடைய வச்சு அவனுடைய விழா எலும்பை எடுத்து அதுல இருந்து ஏவால உருவாக்குனாரு. சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்து நித்திரையடைந்த நிலையில இருக்கும் போது அவரோட விழாவில ஈட்டியால குத்துனாங்க. ஈட்டியால குத்துனப்போ என்ன நடந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. ஏவாள் எப்படி ஆதாமனுடைய விழாவிலிருந்து உருவானாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து சிந்திய ரத்தமும் தண்ணீரும் நம்மள கழுவி, விசுவாசிக்கிற நம்மள கழுவி அவருடைய மனவாட்டியான திருச்சபையை உருவாக்குச்சு. இததான் எபேசியர் 5:32 பவுல் சொல்றாரு. இது ஒரு பெரிய ரகசியம்னு சொல்றாரு. அப்போ ஆதாம் எப்படி தன் மனைவியை சொந்த மாம்சமாக நேசித்தானோ, இயேசு கிறிஸ்துவும் அவரோட விழாவிலிருந்து வந்த ரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் நம்மள கழுவி தன்னோட மனவாட்டியா நம்மள சேர்த்து கொண்டிருக்கிறார்.